ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வேர்ட்ப்ரெஸ் வந்து டவுன்லோட் பண்ணி நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட்டில் எதர் எக்ஸாம்ப் ஆர் வேம் சர்வரில் நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்னோட சிஸ்டமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸாம் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து இனிஷியேட் பண்ணணும். ஸோ போத் அப்பாச்சி அண்ட் MySQL வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வேர்ட்ப்ரெஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ வேர்ட்ப்ரெஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு வேர்ட்ப்ரெஸ்னால் என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோங்கிற கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ வேர்ட்ப்ரெஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வேர்ட்ப்ரெஸ்ங்கிறது ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ அதை வந்து PHP லாங்குவேஜ் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா நமக்கு இது ஓப்பன் சோர்ஸாக கிடைக்குது. நம்ம வந்து இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஒரு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணணும். ஒரு கோர் PHPல பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியஸ்ட் ஜாப் கிடையாது. ஏன் அப்படின்னா அது வந்து இட் வில் டேக் சர்டன் கொஞ்சம் டைம் வந்து நமக்கு எடுத்துக்கும். பட் என்னன்னா இமீடியட்டாக எனக்கு ஒரு வேர்ட்ப்ரெஸ் சைட் வேணும், இல்லை வந்து 2-3 டேஸில் நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ் வந்து ரொம்ப சூட்டபிளான ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி டைனமிக் வெப்சைட்ஸுக்கும் அதாவது கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமுக்கும் இது வந்து சூட்டபிளாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம வந்து வேர்ட்ப்ரெஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ வேர்ட்ப்ரெஸ் டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து WordPress.orgங்கிற வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணணும். வேறு எந்த ரிசோர்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25 MB இருக்கும் இதோட ஃபைல் சைஸ். இட் மே பி இன்க்ரீஸ். ஸோ ரைட் நோ பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட்ப்ரெஸோட வெர்ஷன் வந்து 6.6.2. ஸோ ஆல்வேஸ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ரெக்கமெண்டட் வெர்ஷன்ஸ் PHP வெர்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7.4 அதுக்கு மேலே இருக்கிறது தான் வந்து நம்ம இந்த இதை யூஸ் பண்ணணும். சப்போஸ் அதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய வந்து எரர்ஸ் வந்து வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ப்ளஸ் மேபி ரன் ஆகாமல் கூட இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் PHP வெர்ஷன் வந்து 8.2 யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோட PHP சர்வரில். ஸோ அதனால் இது வந்து நம்ம இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆகிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட எக்ஸாம்பில் உங்களோட லோக்கல் ஹோஸ்ட் PHP MyAdmin வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ URL வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா localhost/php MyAdmin. நான் ஆல்ரெடி அதை ஓப்பன் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து அந்த ஹிஸ்ட்ரியில் வந்துருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேர்ட்ப்ரெஸ்ன்னு சொல்லி ஒரு டேட்டாபேஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் வந்து டெஸ்ட் வேர்ட்ப்ரெஸ்ன்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன், இல்லை டெஸ்ட் WPன்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் என்னோட டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இது ஸ்டில் இது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட எக்ஸாம் இன்ஸ்டால் லொக்கேஷன் சொல்லி எங்கே இருக்குன்னு சொல்லி போகணும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா C ஃபோல்டரில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா C டிரைவில் போயிட்டு எக்ஸாம்ங்கிற ஃபோல்டரை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து HDocsங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோக்கல் ஹோஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது டவுன்லோட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுவோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஜிப் ஃபைலில் டவுன்லோட் ஆகிருக்கும். ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபோல்டரை தான் நீங்கள் காப்பி பண்ணி கொண்டு போய் உங்களோட HDocs ஃபோல்டரில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜிப் ஃபைல் அங்கே கொண்டு போய் அந்த ஃபோல்டரில் போட்டு கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி எக்ஸாம் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம் சாஃப்ட்வேர் வந்து உங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டில் அதாவது உங்களோட விண்டோஸ் சிஸ்டமில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு.
எக்ஸ்ட்ராக்ட் ஆகிற உங்களோட ஜிப் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ் ஹைஃபன் அந்த பர்டிகுலர் வெர்ஷன் என்ன வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த ஃபோல்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும். சரியா? அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே தான் உங்களோட வேர்ட்ப்ரெஸ் லிஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். சரியா? ஸோ நம்ம ஆக்சுவலாக காப்பி பண்ண வேண்டியது வந்து இந்த வேர்ட்ப்ரெஸ் ஃபோல்டர் தான் நம்ம காப்பி பண்ணி கொண்டு போய் நம்ம வந்து போடணும். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க சேஃபர் சைட். நெக்ஸ்ட் இந்த வேர்ட்ப்ரெஸ்ங்கிற ஃபோல்டரை வந்து காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ஹெச்டி டாக்ஸ் ஃபோல்டர் போங்க. இங்கே போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட் வந்து நீங்கள் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுங்க, இல்லை என்ன ஆக்சுவலாக வந்து உங்களோட வெப்சைட் ஃபோல்டர் நேம் வரணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த டிஃபால்ட் வேர்ட்ப்ரெஸ்ங்கிற ஃபோல்டரை வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டெஸ்ட்னு சொல்லி டெஸ்ட் வேர்ட்ப்ரெஸ்னு சொல்லி நான் போடுறேன். சரியா? இந்த ஃபோல்டர் தான் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் காப்பி பண்ணிக்கோங்க. சரியா? டெஸ்ட் வேர்ட்ப்ரெஸ்ங்கிற ஃபோல்டரில் தான் நம்மளோட ஃபைல்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டில் போயிட்டு localhost/test-wordpress/ கொடுத்து நீங்கள் என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களோட வேர்ட்ப்ரெஸோட டிஃபால்ட் செட்டப் வந்து லோட் ஆகிடும். ஸோ இந்த பேஜில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட வேர்ட்ப்ரெஸோட பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் ஆகிடும். சரியா? இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லாங்குவேஜ் செலெக்ஷன் ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்து என்ன லாங்குவேஜ் வேணுமோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக வந்து இங்கிலீஷ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மற்ற கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீன் என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? நம்ம டேட்டாபேஸ் வந்து நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ டேட்டாபேஸ் யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு வந்து ரூட்ங்கிற யூசர் நேம் தான் இருக்கும். டேட்டாபேஸ் பாஸ்வேர்டு வந்து பை டிஃபால்ட் வந்து எம்டியாக தான் இருக்கும். சப்போஸ் யாராவது சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னா அந்த நியூ பாஸ்வேர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து டேட்டாபேஸ் ஹோஸ்ட் இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 127.0.0.1 அப்படிங்கிறது வந்து நமக்கு வரும். நீங்கள் டிஃபால்ட் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே அது ஹோஸ்ட் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட் தான் உங்களோட லோக்கல் கம்ப்யூட்டரில். சரியா? இந்த டேபிள் ஃபிக்ஸுங்கிறது டிஃபால்ட்டு WP_ன்னு இருக்கும். நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ லெட்ஸ் கோ கொடுத்துட்டு நம்ம என்ன டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணோம், டெஸ்ட் WP. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், யூசர் நேம் வந்து என்டர் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து blank. ஏன் அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து நம்மளோட லோக்கல் சிஸ்டமுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணல. ப்ளஸ் வந்து டேட்டாபேஸ் ஹோஸ்ட் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட். இங்கே வந்து டேபிள் ப்ரிஃபிக்ஸ் வந்து பை டிஃபால்ட் வந்து WP_ன்னு இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே என்ன ப்ரிஃபிக்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த ப்ரிஃபிக்ஸ் வச்சு தான் நீங்கள் இந்த வேர்ட்ப்ரெஸோட டேபிள் க்ரியேட் ஆகும்போது எல்லா டேபிளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிஃபிக்ஸோட வரும். ஸோ ஈஸியாக வந்து இது வந்து வேர்ட்ப்ரெஸ் தான் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த WP_ங்கிறத வந்து டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் ஒரே டேட்டாபேஸ் யூஸ் பண்ணும். அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம வந்து டிஃபால்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நான் இன்ஸ்டாலேஷன் வந்து ரன் பண்ணவான்னு சொல்லி கேட்கும். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட டேட்டாபேஸ் க்ரெடென்ஷியல் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் வெப்சைட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்கும். ஸோ உங்கள் வெப்சைட்டோட டைட்டில் என்ன நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அடுத்து வந்து உங்கள் வெப்சைட்டோட வேர்ட்ப்ரெஸ்க்கு லாகின் வந்து என்ன யூசர் நேம் வந்து செட் பண்ண விரும்புகிறீங்க. சரியா? ஸோ நான் வந்து டெஸ்ட் அட்மின்னு சொல்லி கொடுக்குறேன். சிமிலராக பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து ஓன் பாஸ்வேர்டு கொடுங்க. மோஸ்ட்லி வந்து செக்யூரான பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. நான் இப்போ வந்து காப்பி பண்ணிக்கிறேன் என்னோட சேஃப்டிக்காக. ஏன்னா இது பாஸ்வேர்டு வந்து இதில் ஃபர்கெட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறதுனால வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வந்துட்டு என்னென்னா நீங்கள் சப்போஸ் உங்களோட பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து ரொம்ப லோவாக கொடுக்குறீங்க அப்படின்னா அது கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது இந்த வீக் பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ எப்போவுமே வந்து ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுங்கள். அதான் வந்து ரெக்கமெண்டட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுங்க. நான் இப்போதைக்கு test@wordpress.com சொல்லி கொடுத்துட்றேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இது எதுக்கு அப்படின்னா, உங்களோட வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் நீங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து கூகுளில் வந்து க்ரால் ஆயிரும். அதை வந்து தேவையில்லை, நான் வந்து டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து க்ரால் பண்ண அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இது அந்த செக் பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எப்போவுமே நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணும்போது இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இந்த வேர்ட்ப்ரெஸ் சிஸ்டம்ஸை இன்ஸ்டால் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் லான்ச் பண்ண போகிறீங்களோ உங்களோட செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் இந்த செக் பாக்ஸை அன்செக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டால் வேர்ட்ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டேட்டாபேஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிடும். அதே மாதிரி எல்லாமே வந்து டேபிள்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா test.wp தான் நம்மளோட டேட்டாபேஸ் நேம். இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸோட டிஃபால்ட் டேபிள்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. எல்லா டேபிளுக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ண WP_prefixங்கிற ப்ரிஃபிக்ஸ் தான் இங்கே வந்திருக்கு. டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து 12 டேபிள்ஸ் வரும். இது வந்து மேபி இன்க்ரீஸ் ஆகும். எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ளகினை பேஸ் பண்ணி, இல்லை வந்து நீங்கள் உங்களோட தீம் வந்து கஸ்டம் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்த டேபிள் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணுறோம். ஸோ நம்ம யூசர் நேம் வந்து டெஸ்ட் அட்மின்னு சொல்லி கொடுத்துடணும். பாஸ்வேர்டு வந்து காப்பி பண்ணியிருக்கேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமோட வேர்ட்ப்ரெஸோட பேக் எண்ட் வந்து லாகின் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதோட ஃப்ரண்ட் அண்ட் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டாப்பில் வந்து நீங்கள் மவுஸ் அவுட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்து விசிட் சைட்னு இருக்கும். ஸோ அந்த விசிட் சைட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டில் உங்களோட சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். இது வந்து டிஃபால்ட் கண்டென்ட், டிஃபால்ட் தீம் வச்சு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டிசைன்ஸை நம்ம வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து எப்படி லோகோ அப்லோட் பண்ணுறது, இல்லை ஃபர்தராக வந்து இந்த வெப்சைட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, எப்படி தீம் சேஞ்ச் பண்ணுறது, எப்படி வந்து நியூவாக ப்ளகின்ஸ்லாம் ஆட் பண்ணுறது, ப்ளகின்னா என்ன, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இனி அப்கமிங் வீடியோஸில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.